Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 21500. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். சாணக்கியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் சார். ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர், குற்றவாளி அப்படின்னு கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் தனது புதிய பொன்மொழிகளை விடுத்திருக்கிறார். உங்கள் பார்வை. திரு வைரமுத்து அவர்கள் தொடர்ந்து, வைரமுத்துன்னு இல்லை, திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் ராமாயணத்தை, கம்பனை, ராமனை, சீதையை இழிவுபடுத்துவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஐயா கலைஞர் அவர்கள் ராமனை குடிகாரன் என்று சொன்னார். அந்த நேரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தை, நாங்கள் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி நடத்த வேண்டிய போராட்டத்தை ராமரை குடிகாரன் என்று இழிவுபடுத்திய கருணாநிதியை, திமுகவை கண்டித்து ஊட்டியில் அவங்களே தலைமை தாங்கினாங்க. நான்லாம் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டேன். அதே போல் உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வருகின்ற பொழுதெல்லாம் ராமாயணத்தை, ராமனை இழிவுபடுத்துவது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே ராமர் படத்தை செருப்பால் அடித்து ஒரு மிகப்பெரிய ஊர்வலம். ஆக ராமனை, ராமாயணத்தை, கம்பனை கேவலப்படுத்துவது என்பது திராவிட இயக்கங்களுடைய வாடிக்கை. நம்முடைய மக்கள் அவ்வப்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். வைரமுத்து அவர்களை பொறுத்தவரை ராம ஜென்மபூமி விடுதலை இயக்கம், பகவான் ஸ்ரீராமன் அவதரித்த பூமியிலே அங்கே ஆலயம் அமைக்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான ராம பக்தர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது அப்போவே இவர் என்ன சொன்னார்? ராமன் அவதாரம் இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய பாடல்களில் பகுத்தறிவு கருத்துக்கள் என்கிற போர்வையிலே அவருக்கு ஒரு வக்கிர புத்தி உண்டு. ராமர் அணிலை தடவினார், 3 கோடுகள் அன்பாக தடவியதில் 3 கோடுகள் விழுந்தது. அப்போ சீதையின் உடம்பில் எத்தனை கோடுகள் இருக்கும்? இப்படியெல்லாம் அவர் கேள்வி கேட்டார். இது தொடர்ந்து வைரமுத்து செய்து வருகிறார். உச்சபட்சமாக வைரமுத்து அவர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவருடைய ஆண்டாள் குறித்த பேச்சு தமிழகம் முழுக்க, ஏன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களை கொதிப்படைய செய்தது. ஆண்டாள் தாயாரை அவமதித்தது. ஆண்டாள் தாயாரே சீதையினுடைய வடிவம்தான். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். சீதையினுடைய மறு அவதாரமாகத்தான் கோதை பார்க்கப்படுகிறாள். தமிழ்தாய் ஆண்டாள். அந்த ஆண்டாளை மிகவும் தரக்குறைவாக, அந்த விஷயமே, அந்த வடுவே நம்முடைய இதயத்திலிருந்து இன்னும் மாறவில்லை. அதற்குள்ளாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இப்படி பேசணும்னு அவர் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் தேர்தல் நேரத்தில். இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா, புத்தக வெளியீட்டு விழா, அகரம் அறக்கட்டளை விழா, அதே மாதிரி இப்போது கம்பன் விழா. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜெகத் ரட்சகன், உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நடத்தி கருணாநிதி, ஆமாம், அது மிகப்பெரிய வைணவர் தான், அதில் ஆலங்கால் பட்டவர் தான். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய வைணவத்திலே, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே ராமபக்தி என்பது சங்க காலம் தொட்டு இருந்து வருவது. சங்க இலக்கியங்கள் ராமனை போற்றுகின்றன. தொல்காப்பியமே சொல்லுது. எல்லாமே வெல்போர் ராமன் என்று பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராமனுடைய இந்த தமிழகமே ராமன் பூமி தான். அயோத்தியிலே கூட ராமன் அவதரித்த இடத்திலே, அவன் ஆண்ட பகுதியிலே கூட ராமன் பெயரில் நாடு கிடையாது. நம்ம தமிழகத்தில் தான் ராமன் நாடு, ராமநாதபுரம் இருக்கிறது. ராமனை பாடுவதற்காகத்தான் இந்த காவியங்கள், இந்த தமிழ். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், இளங்கோவை போல், வள்ளுவனை போல் என்று சொல்லுகிறார். கவிச்சக்கரவர்த்தி கம்பன் என்று சொல்லுகிறோம். கம்பன் வால்மீகி ராமாயணத்திலே மிகப்பெரிய ஈடுபாடும், ஆலங்கால் பட்டவரா, கம்பனாட்டாழ்வார்னே சொல்லுவாங்க. கம்பனுடைய பெருமையை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். கவிச்சக்கரவர்த்தி கம்பன், கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் என்று சொல்லுகிறோம். இந்த கம்பன் கழகங்கள் அந்த ராமாயணத்திலே இருக்கக்கூடிய, கம்பராமாயணத்திலே இருக்கக்கூடிய இலக்கிய சுவையை அல்லது
பொது விஷயங்களை மட்டுமே எடுத்து பேசுகிறார்கள். அவங்க ராமபக்தி அமைப்பல்ல. கம்பன் கழகம் ஒரு இலக்கிய அமைப்பாக தமிழகம் முழுக்க செயல்பட்டு வருகிறது. அதில் வந்து அரசியல் தளங்களிலே ராமாயணத்தை விமர்சிப்பவர்கள், நாத்திக கொள்கை உடையவர்கள் கூட அவங்க வந்து அதில் வந்து பங்கெடுத்து கொண்டு ராமனுடைய பெருமைகளை இதையெல்லாம் பேசுவாங்க. கம்பன் கழகம் எதுக்காக? கம்பராமாயணத்தினுடைய பெருமையை உலகறிய செய்வதற்காக, கம்பராமாயணத்தை கொண்டு சென்று சேர்ப்பதற்காக. கம்பன் யாரு? ராமனுக்காகத்தான் ராமாயணம். ராம பக்தர் கம்பர். ராமநாமத்தினுடைய மகிமையை கம்பர் சொல்லுகிறார். ராமனுடைய அந்த குண நலன்களை, அதுதான் நம்ம பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம். அதனாலதான் சமஸ்கிருதத்தில் எழுதின அந்த வால்மீகி ராமாயணத்தை அவர் வந்து படிக்கிறதுனா அந்த காலத்து மாதிரி புக்கு போட்டு படிச்சதல்ல. இதெல்லாம் பாடம் பண்ணி மனதிலேயே அவர்கள் உள்வாங்கி அதில் ஆழங்கால் பட்ட காரணத்தினால்தான் ராமாயணத்தை அவர் தமிழ் படுத்தி எழுதினார், ராமகதை எழுதினார். அது வந்து அதனுடைய இலக்கியம், அதனுடைய சந்தங்கள், அந்த பாடல்கள் உலகம் முழுக்க பிரபலமானவை, தமிழுக்கு அணி சேர்ப்பவை. ஆனால் இப்போ இந்த வைரமுத்து அவர்கள் பேசியது, இந்த வாலி வதைப்படலம் குறித்து பல்வேறு காலகட்டங்களிலே பட்டிமன்றங்களாக அல்லது சுழலும் சொல்லரங்கங்களாக அவங்க வந்து ராமனை குறித்த விமர்சனங்களை எல்லாம் முன்வைப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது ஆழ்வார்கள் ஆய்வு மையம், அந்த கம்பன் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜெகத்ரட்சகன், இவங்கெல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு அரசியலுக்காக அவங்க வந்து இப்போ வந்து சுக்கி சிவத்தை அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க, விருது கொடுக்குறாங்க. ஏன்னா சுக்கி சிவம் இப்போ திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிட்டார். இந்து சமய சொற்பொழிவாளர் என்கிற நிலைமையிலிருந்து மாறி அதில் பார்த்தீங்கன்னா வாரியாருக்க புத்தி சொல்லக்கூடிய வகையிலெல்லாம் இவங்க பேசுகிறாங்க. அதே மாதிரி சாரதா நம்பி ஆரூரான், நம்முடைய கம்பபாரதி ஜெயராஜ் போன்றவர்கள், இவர்களெல்லாம் அலங்கரிக்கின்ற அந்த மேடையில் இவங்க திமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கணும், அவங்க ஒரு விளம்பரம் தேடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை. எதுக்காக ஜெகத்ரட்சகன் வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஆழ்வார்கள் ஆய்வு மையம் மூலமாக ராமானுஜர் விருது கொடுத்தார்? அவங்க கட்சியிலையும் பொது சமூகத்திலும் தங்களை வெளிப்படுத்தி கொள்ள, அரசியலில் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள எல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பாடி பரிசில் பெறுவார்கள் மன்னர்கள்கிட்ட. அது மாதிரியான இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. ஜெகத்ரட்சகன் ஏற்கனவே இது மாதிரி விருதுகளை கொடுக்கக்கூடியவர், இப்படி திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் திமுகவில் இருக்கும் பக்திமான். இதே ஆண்டாள் தாயாரை பற்றி அவர் எழுதிய பொழுது நாங்கள் ஜெகத்ரட்சகன் ஐயா அவர்களோடு தொடர்பு கொண்டோம். அப்புறம் அவர் வைரமுத்துக்கிட்ட சொல்லி நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்லி, அப்புறம் வைரமுத்து அப்புறம் நாங்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு நான் இதை சொல்லவில்லை என்றெல்லாம் சொன்னார். ஆனால் தொடர்ந்து இதை வைரமுத்து செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த மேடையை ரொம்ப வசதியாக பயன்படுத்திக்கிட்டார். இது யாருக்கெல்லாம் தர்ம சங்கடம்? அங்கே அமர்ந்திருந்த தமிழறிஞர்கள், ராமபக்தர்கள், ஆன்மீகவாதிகள், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை இன்றைக்கு வைரமுத்து ஏற்படுத்தி இருக்கிறார். வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு. ஏங்க எந்த டிக்ஷனரியில் இருக்கு திகைத்தனன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சித்த சுவாதீனம் இல்லாதவன் அல்லது புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அல்லது பைத்தியக்காரன் அப்படின்னு எந்த டிக்ஷனரியில் சொல்லியிருக்கு? அதான் உடனே அங்க இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் எழுந்திரிச்சு சொல்லியிருக்கணும். திகைத்தனன்னா என்ன? ஒரு திகைச்சு போறது இல்லையா? அதுக்கும் பைத்தியத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? அதை வந்து புத்தி கெட்டு போனவன், அதனால அவர் புத்தி கெட்டு போய் வாலியை கொண்டுட்டாரு, அதனால அவர் மன்னிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு இவர் வந்து ஒரு புது விளக்கம் கொடுக்குறார். இதே மாதிரி தான் குற்றவாளி என்றும் சொல்கிறார். குற்றவாளின்னு சொல்ற ரெண்டு சொற்பிரயோகங்கள் வந்து ரொம்ப வாலியை கொன்றது தவறு, குற்றவாளி. இவங்க வந்து இந்த விஷயங்கள் பேசிட்டே இருப்பாங்க. தம்பியின் மனைவியை அபகரிக்க முயன்ற வாலி காட்டில் ஒரு காரியம், நாட்டில் ஒரு காரியம். இங்க ஒரு கேள்வி வருது அப்படி, தம்பியின் மனைவியை அபகரித்தவன் நல்லவனா கெட்டவனா? அந்த கேள்வி இவங்களுக்கு வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொல்பவர்கள், இவர்களெல்லாம் மீட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தோடேன் என்ற ஸ்ரீராமன் சொன்னாலே இவங்களுக்கு பிடிக்காது. ஏன் கருணாநிதிக்கும் ராமாயணத்துக்கு என்ன பிரச்சனை? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்பதை வலியுறுத்துவது ராமாயணம் இல்லையா? ராமன் மரியாதா புருஷோத்தமன் இல்லைங்களா? குணக்குன்று. அவர் தான் நமக்கு இந்த நாட்டினுடைய தேசிய அடையாளம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் யார் அடையாளம்னா, இவங்களுக்கு வேற திராவிட இயக்கங்கள் அல்லது அதன் வழிவந்த அவர்களுடைய தலைவர்கள், இவங்க எல்லாமே மாற்றான் தோட்டத்திலேயே இருந்தவங்க. 2 வீடு 3 வீடு இல்லாத ஆளுகளே கிடையாது. வைரமுத்து ஏற்கனவே மீட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். இவர் சும்மா அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, ஜனங்கள் மத்தியில் வந்து இது மாதிரியான ஒரு வெறுப்பை விதைப்பதற்காக, இது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தான் பேசுகிறார். இதில் என்ன தர்ம சங்கடம்னா, இது நம்ம இந்துக்கள் ராமபக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை நாம் கண்டிக்கிறோம்.
இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். வந்து அந்த காலத்தில் வந்து கருணாநிதி அவர்கள் இந்துக்களை திருடன் என்று சொன்னார். அப்படி பொருள் படிப்பு அதுக்கு வந்து இலக்கிய விளக்கமெல்லாம் கொடுத்தாங்க. ஞானசம்பந்த பெருமானே உள்ளம் கவர் கல்வன் கல்வன் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. ஏங்க, ஞானசம்பந்த பெருமான் உள்ளம் கவர் கல்வன்னார். இவர் சொன்னது என்ன? இந்துக்கள்னா வேற அர்த்தத்தில் சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ வைரமுத்து வந்து இந்த மாதிரியாக பேசியிருப்பது பக்தர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன கேட்டால் இதுக்கு ஏடிஎம்கே டிஎம்கேயில் இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் எல்லாரும் களத்துக்கு வரணும். அப்போ எப்படி ஜெயலலிதா அம்மா களத்துக்கு வந்தாங்க இல்லைங்களா? ராமனை குடியாருன்னு சொன்ன உடனே அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக வந்தாங்க. இந்த தேர்தலில் இந்த வைரமுத்துவுக்கும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்கும் நாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டும். தொடர்ந்து எதற்காக நீங்கள் பைபிளை குளோரிஃபை பண்ணுறீங்க? நீங்கள் பைபிள் நிகழ்ச்சி, ஜீசஸ் கிரைஸ்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி அல்லது இஸ்லாமிய அமைப்புகளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க இல்லைங்களா? அங்கே புகழ்ந்து பேசுகிறதோடு மட்டுமல்ல, அங்கே இருந்து கொண்டு இந்து சமயத்தை இகழ்ந்தும் பேசுகிறீர்கள். இந்து திருமண முறைகளை எல்லாம் வந்து நீங்கள் இகழ்ந்து பேசுகிறீங்க. ஆனால் எதுக்காக இப்படி குறிவைத்து இதை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள்? நிச்சயமாக மக்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு பாடம் புகட்ட வேண்டும், புகட்டுவார்கள். இந்து மக்கள் கட்சி இதை நம்முடைய மக்கள் மன்றத்திலே எடுத்து சென்று போராட்ட களத்தில் ஈடுபடுவோம். அவர் மன்னிப்பு கேட்கணும். இது ரொம்ப தப்பு. இது எப்படி தேர்தல் ஆண்டுனாலே இது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க? கருப்பர் கூட்டம் கரெக்டா எலெக்ஷன்ஸ் முன்னாடி தேர்தல் இப்பவும் இது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இயரும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தேர்தல் ஆண்டுக்கு முன்னாடி வேண்டுமென்றே அது ஒரு கிளறாங்களோ. இது என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை திட்டி பேசினா சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு கிடைச்சிடும். இல்ல இது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா? இப்ப இருக்கிற பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், ஆமா டைவர்ட் பண்றதுக்கும் பண்ணுவாங்க. அதுக்கே சாஃப்ட் டார்கெட்னா ஹிந்துஸா? இந்துக்கள் தான் சாஃப்ட் கார்னருங்க. இதில் வந்து சாஃப்ட் டார்கெட் இந்துக்கள் தான். என்ன காரணம்னா, இந்துக்கள் மிகவும் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். பாருங்க, அங்கே போய் மேடையிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, கம்பவாரதி, சாரதா நம்பி ஆரூரான் இல்லைங்களா, ஞானசுந்தரம், இவங்கெல்லாம் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அதில் ஆழங்கால் பட்டவர்கள். ரொம்ப உண்மையிலே நான் அவங்களையும் கேட்குறேன், இந்த திகைத்தனன் என்கிற வார்த்தைக்கு பைத்தியகாரன் அர்த்தமா? அவங்களே விளக்கம் கொடுக்கணும். தமிழறிஞர்கள் இதை தெளிவுபடுத்தணும். இதிலே அவருடைய சொற்பிரயோகம், அவருடைய பேச்சிலே நம்ம பார்க்குறோம் ஒரு சொல் என்பது எவ்வளவு வலிமை வாய்ந்தது. வள்ளுவர் சொல்றார், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. நீ ஆண்டாளை அவமதித்து பேசிய அந்த சொற்களே இன்னும் எங்கள் மனதிலிருந்து ஆறவில்லை. அதற்கு முன்பாக அதற்கு பின்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து ராமனை குறிவைத்து இப்படி இகழ்ந்து பேசுவது என்பது இது அவர்களுக்கு கேடு விளைவிக்கும். நிச்சயமாக ராம பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இதிலே போராட்ட களத்திற்கு வர வேண்டும். இந்து மக்கள் கட்சி இதிலே போராட்ட களத்திலே ஈடுபடும் என்பதை தெரிவித்துக். அது மட்டுமல்ல, பல விழாக்கள்ல போற அதிமுக என்ன ரியாக்ஷன் பெருசா கொடுக்கணும். அஸ்வத்தாமன் வந்து ஒரு நல்ல ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அதிமுக இதுக்கு ரியாக்ட் பண்ணு. எப்படி ஜெயலலிதா ரியாக்ட் பண்ணாங்களோ, மாநில தலைவர் பாஜக, அதிமுக பொதுச் செயலர் இது வரைக்கும் என்ன ரியாக்ஷன்? இந்த நேற்று தான் நடந்திருக்குதுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயலாளராக அஸ்வத்தாமன் அல்லிமுத்து அவர்கள் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார். போராட்ட அறிவிப்பு செய்தி தொடர்பாளர் திருப்பதி நாராயணன் அவர்கள் இன்றைக்கு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக சைடுல இருந்து நிச்சயமா இதுக்கான, ஏன்னா ஜெயலலிதா எதிர்வினையாற்றிருக்காங்க. திமுக இதற்காக திமுகவை எதிர்த்து அதிமுக போராட்டம் நடத்தி இருக்கிறது. அதனால இதுக்காக நிச்சயமா எல்லா கட்சியினரும் வரணுங்கிறேன். எல்லா கட்சியினரும் எப்படிங்க போற போக்குல சனாதனத்தை இழிவுபடுத்துறது. கமல் இப்ப பாருங்க, கமல் வந்து அந்த அகரம் ஃபவுண்டேஷன், அந்த அகரம் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சி அப்படிங்கிறத சிவகுமார் குடும்பத்தார் அல்லது நடிகர் சூர்யா, நடிகர் கார்த்திக் இவங்கெல்லாம் சேர்ந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக சில கல்வி உதவித்தொகை எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்து வர்றாங்க. நாட்டில் இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸ், நிறைய அமைப்புகள் கல்வி உதவித்தொகை வழங்குகிறது, பல மாணவர்களை படிக்க வைக்கிறது. அவங்களும் ஆண்டுதோறும் விழாக்கள் நடத்துகிறாங்க இல்லைங்களா? ஆண்டுதோறும் விழாக்கள் நடத்துகிறாங்க. இன்றைக்கி கூட இந்து மக்கள் கட்சி சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. ஆனால் யாருமே அதில் அரசியல் பண்ணுறதில்ல. அழகாக இந்த அகரம் அறக்கட்டளையை இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், திமுக இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக டூல் கிட்டாக பயன்படுத்துகிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் என்ன? நீட் தேர்வை எதிர்த்து அங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன? நீட் தேர்வை எதிர்க்கிற இவங்க அல்லது மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்க்கிற இவங்க, அதாவது சூர்யா பல நேரத்தில் அது பேசுகிறார். இருமொழி கல்விக் கொள்கை தான், புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை, நீட் தேர்வு தேவையில்லைன்னு பேசுகிறார். அந்த இடத்துல வந்து இன்னைக்கு கமலஹாசன் வந்து அதை ஒரு பிரச்சார மேடையாவே பயன்படுத்திக்கிட்டாரு. சனாதன சங்கிலிகள், அதாவது பரவாயில்ல, சனாதனத்தையும் அங்க லிங்க் பண்ணும். அதை ஏன் சனாதனத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? போற போக்குல இவங்களெல்லாம் ஒரு டூல் கிட்டா அழகா திமுக வந்து அழகா பயன்படுத்துது. அகரம் அறக்கட்டளை இன்னைக்கு திமுகவுடைய விழாவா மாறிடுச்சு. இவர் பிரச்சனை கொண்டு போய் எங்க சேர்த்திருக்காரு சூர்யா?
இவருடைய குழந்தைகள் நல்ல கல்வி கிடைக்கணும். நீங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவுறீங்க, அதே அரசு பள்ளியில உங்க குழந்தைகளை ஏன் சேர்த்தல? நீங்க எங்க மும்பையில போய் 5 மொழி படிக்கக்கூடிய இடத்துல, ஏன்னா அங்க வந்து கல்வி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துக்கு உங்க குடும்பத்தையே நீங்க அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. கேட்டா குழந்தைகளின் கல்விக்காகங்கிறீங்க. அப்ப தமிழ்நாட்டில் குழந்தைகளின் கல்வி சரியில்லையா? இப்போ இன்னொரு கேள்வி கேட்கறோம். இன்னொரு கேள்வி என்ன கேட்கறோம்? அரசு மருத்துவமனையில ஏன் முதலமைச்சர் அட்மிட் ஆகல? ஜெயலலிதா இருந்தபோது நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ இவங்க கேட்கறாங்க. உடனே அதுக்கு வந்து நம்ம பினராயி விஜயனே அமெரிக்கா போறாரு. பினராயி விஜயனே அமெரிக்கா போறாரு. அப்போ இவங்க எல்லாம் வந்து அரசு கல்வி, அரசு மருத்துவமனை இதெல்லாம் வந்து மக்களுக்காகத்தான். அதுல வந்து என்ன அவலங்கள் இருந்தாலும் அதை வந்து இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு உயர்தரமா எல்லாம் கிடைக்கணும், இரட்டை வேடம் போடுறாங்க. சிவகுமார் குடும்பத்தார், நடிகர் சூர்யா, இவங்கெல்லாம் இந்த அர்பன் நக்சல்கள், குறிப்பாக இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த விழாவே அப்படி மாற்றி போட்டாங்க. அதில் வந்து சனாதனத்துக்கும் இந்த நீட் தேர்வுக்கு என்னங்க சம்பந்தம்? சனாதன சங்கிலிகள் அறுபட வேண்டும். இவங்க படிக்கிறத தடுக்கிறது சனாதனமா? அவர் கமலஹாசன் என்னங்க சனாதனம் எங்கேங்க தடுத்தது? சனாதனம் மேலும் மேலும் ஒருவனை அறிவுடையவனாக மாற்றுவதுதான் சனாதனம். சனாதனம் என்பது அதாவது முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய், என்னங்க புதிய புதிய விஷயங்களை உள்வாங்கி கொண்டு தன்னைத்தானே தகவமைத்து சீர்திருத்தி கொண்டு நீங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை மேலே கொண்டு போகிறது. அதுவும் குறிப்பாக கல்வி, ஞானம், வேதம் இதெல்லாம் இத்தனை தலைமுறையாக காத்து வந்திருக்குது. அதனால் சனாதனம் எப்படிங்க பெண்கள் கல்வி கற்பதை தடை செய்யும்? இந்த சனாதன தர்மத்தில் தான் பெண்கள் தலைச்சிறந்த கல்விமான்களாக இருக்கிறார்கள். சரஸ்வதி, ஔவையார் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பெண் தெய்வங்கள். இவங்களே வந்து கல்வியினுடைய அடையாளமாக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கல்விக்கு கடவுளே இங்கே இருக்கிறார். சனாதனம் வந்து பெண்களுக்கு கல்வி மறுத்துதுங்கிறது போகிற போக்கில் அடிச்சு விடுறாரு கமலஹாசன். அது வந்து ரொம்ப தப்பு. இதுக்கும் கமலஹாசன் வந்து ஒரு மத அடிப்படைவாதத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர். அவருடைய அந்த விஸ்வரூபம் திரைப்படத்தப்ப அவருடைய கருத்துக்கள் எதுவுமே எடுபடலையே. இந்த ஊர்ல கருத்துரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளிநாட்டுக்கே குடி போறேன்னு சொன்னவர் அவர். அவருடைய அந்த அந்த குடும்பம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாருமே நீங்க பாருங்க பயங்கரவாதத்தால, பிரிவினைவாதத்தால பாதிக்கப்பட்டவங்க. இப்ப நம்மால் இருக்காரு அவருடைய சுகாசினி, அவருடைய கணவர் மணிரத்னம், அவங்க வந்து ஒரு சும்மா ஒரு ஃபர்தா கண்டு விழுந்தது மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்காக அவங்க வீட்டுல குண்டு வீசி இருக்கிறாங்க. பெட்ரோல் பம்ப். இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு என்னங்க பயங்கரவாதிகளை அவர்களை வந்து பெரிய முற்போக்காளராக காட்டுறாங்க. எதுக்கு அவங்கள குளோரிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன? அவங்கள ஏன் குளோரிஃபை பண்ணணும்? அவங்கள குளோரிஃபை பண்றாங்க. அவங்க அப்படி சொல்றது அவங்களுடைய வியாபாரத்துக்காக அல்லது அவங்களுடைய புகழுக்காக, அவங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்காக. கமலஹாசனுக்கு இப்ப என்னங்க தேவை? இப்படி இருந்துட்டா நாம வந்து அந்த சிறுபான்மையினரை நம்ம வந்து திருப்திப்படுத்திடலாம், அவங்க ஓட்டுகளை வாங்கிடலாம். இவர் எதுக்காக அப்படி பேசணும்? இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து, இப்படி எல்லாம் அது எங்க போய் பேசுறாரு? முஸ்லீம் வாக்காளர்கள் நிரம்பிய பகுதியில் போய் பேசுறாரு. இது அவங்களையும் எடுக்கிறாரு. இது மாதிரி கமலஹாசனுடைய நடவடிக்கை இருக்குது. அதே மாதிரி போற போக்கில் இவர் நம்மாடு சனாதனத்தை ஒழிப்போம், எதிர்ப்போம் மாநாடு நடத்தினாரு, எரிப்போம். அவர் சொல்றாரு ஆணவ கொலைகளுக்கு சனாதனம் தான் காரணம். சனாதனத்தில் எங்கேங்க ஆணவ கொலைக்கு இடம் இல்லைங்களா? சனாதனம் என்பது நீங்க வந்து சாதியோடு தொடர்புடையதல்ல. சனாதனம் என்பது மதத்தோடு தொடர்புடையதல்ல. மாதா, பிதா, குரு, தெய்வம், அறம், பொருள், இன்பம், வீடு பேறு, இதுதான் சனாதனம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதான் சனாதனம். இப்ப சனாதனத்துல நம்முடைய கடவுள் எல்லாமே கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தானே. இப்ப இந்த ஆணவ கொலை, சாதிய படுகொலையில எதிர்க்கிறாங்க இல்லைங்க இல்லைங்களா? இப்போ அவங்க எல்லாமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான். அவங்கள யார் போய் வெட்டினாங்க? ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏவா இருந்தவர் என்னங்க ஒரு பிராமண பொண்ணை தூக்கி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் வயசு என்ன, இவர் வயசு என்னங்க? கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாராவது போய் அவர் அருவாள் வெட்டினாங்களா? இது ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயம். இதுக்காக ஒரு ஜாதியினர் இன்னொரு ஜாதி, ஒரு பாடி கிடைச்சா போதும். திராவிட பார்வையே, இந்த திராவிடர்களோட பார்வையன்னா என்ன ஜாதி, உடனே அதை பார்த்துக்கிட்டு அந்த பாடி கிடைச்சிருச்சு, உடனே அதை வச்சு ஜாதி பிரச்சனையை உருவாக்குறது, கலவரத்தை உருவாக்குறது, இப்படி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் சனாதனம் தானுங்க மேம்படுத்தியது இந்த மக்களை. இவர்கள் வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு ஜாதி கலவரத்துக்கும் சனாதனத்துக்கு என்ன சம்பந்தம்? உடனே சனாதனத்தினால ஆணவ கொலை. உங்க விடுதலை சிறுத்தையினால தான் ஆணவ கொலை நடக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், அங்கேயே அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர் வீட்டில் பெண் எடுத்துட்டான்னு நீங்க கொலை பண்ணீங்க. கேட்டா அது ஆதிக்க மனோபாவம். அந்த ஆதிக்க மனோபாவம் தான் சனாதனம். தேசிய அளவில் எதிராக சட்டம் கொண்டுறணும்ன்றாங்க. தேசிய அளவில் கொலை கொலைதாங்க, பாதகங்க, அநியாயங்க, கொலைபாதக செயல்.
அப்ப கூட அதுக்கு தமிழ்நாடுக்கு வந்து லேட்டா மரண தானே தண்டனை கோரிக்கை வருது, நேரடியா மத்திய அரசுக்கு தானே கோரிக்கை. நேரடியாக மத்திய அரசு கோரிக்கை. தேசிய அளவில் மது விலக்குனா அப்புறமா தேசிய தான் அளவில் இங்க பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இங்க மது விலக்கு தேசிய அளவில் பண்ணணும். இங்க இவங்க எல்லா தப்பும் பண்ணிக்குவாங்க. இது மாதிரி தொடர்ந்து சனாதனத்திற்கு எதிராக இந்து சமய நம்பிக்கைகளை புண்படுத்தக்கூடிய வகையில, இந்து கடவுள்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையில பேசுவது என்பது ஒரு மோசமான கலாச்சாரமாக இருக்கிறது. முன்ன மாதிரி இல்லை இந்து சமுதாயம். திருப்பரங்குன்றம் அது சிக்கந்தர் மலையாக மாற்றப்படும், அங்கே நாங்கள் பலியிடுவோம் என்று வந்த பிறகு இன்னைக்கு முருகப்பெருமான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எழுச்சி இருக்கு பாருங்க. இது தமிழ்நாடு முழுக்க இந்த திராவிட இயக்கங்களுக்கு, இந்து சமயத்தை இழிவுபடுத்தியவர்களுக்கு வருங்காலத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பாடம் புகட்டப்படும். இவங்கெல்லாம் இந்த கம்யூனிஸ்டுகள்னாலையும் இந்த திராவிடத்துக்காரங்கனாலையும் திமுகவுக்கு இது வந்து மிகப்பெரிய கேடு தான். வைரமுத்து இப்படியெல்லாம் பேசினா ஏன் அவங்க இப்போ இவங்க மு.க. ஸ்டாலின் வீட்டில் அதை ஒத்துக்குவாங்களா? நான் கேட்குறேன். துர்கா ஸ்டாலின் நம்ம ஒத்துக்குவாங்களா அதை? அவங்களாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறவங்க. இந்த தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு சுந்தரகாண்டம் படிப்பாங்க, ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியலில், பண்பாட்டில், கலாச்சாரத்தில் எல்லாவற்றிலும் கலந்தது ராமாயணம். தமிழுக்கு மகுடம் சூடி இருப்பது உலகளவில் நம்முடைய கம்பராமாயணம், திருக்குறள், நம்முடைய சிலப்பதிகாரம். இதெல்லாம் இவங்கெல்லாம் இதை வந்து தங்களுடைய அது ஒரு ஒரு கொள்கை திணிப்பு. இதெல்லாம் இப்படி பேசிட்டா அவன் நமக்கு முஸ்லீம் கிறிஸ்தவம் ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறாங்க. இது மிகவும் தவறான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம கடுமையாக எதிர்ப்போம். நிச்சயமாக இவர்களுக்கு நாம் பாடம் போட்டுருவோம். ரொம்ப நன்றி சத்யன், நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்களுக்கு பேசியதுக்காக மிக்க நன்றி. ஜெய் ஸ்ரீ. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.